ஜீவனாம்சம் சிறுகதை. ஆசிரியர் டிஆர்வி அவர்கள். ரகுவுக்கு போயும் போயும் இப்படி ஒரு மலடியை கொண்டு வந்து கட்டினேனே, அதற்கு என்னைத்தான் சொல்ல வேண்டும் என்று அங்கலாய்த்து கொண்டாள் ருக்மணி அம்மாள். சமையல் அறையில் கைகாரியமாக இருந்த மாலாவின் செவிகளில் விழுந்தன அந்த வார்த்தைகள். துக்கம் நெஞ்சை அடைத்தது. கண்களில் ததும்பி வழிந்த நீரை துடைத்து கொண்டாள். கூடத்தில் மறுபடியும் பேச்சு தொடங்க ஆரம்பித்தது. யாரை சொல்லி என்ன பயன் ருக்மணி? வயது பெண்கள் காலகாலத்தில் குஞ்சும் குழந்தையுமாக இருந்து பார்த்திருக்கிறேன். உன் பிள்ளை கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். ஏன் உன் மருமகளை நல்ல டாக்டரிடம் காட்டக்கூடாதோ? இது கோடி வீட்டு அலமேலு அம்மாளின் யோசனை. ஆமாம், டாக்டர் மட்டும் என்னத்தை புதிதாக கண்டுபிடித்து சொல்லிவிடுவார். என்னவோ நான் செய்த பாவம். காலகாலத்தில் பேரன் பேத்திகளை பார்த்து கொஞ்சி குழாவ கொடுத்து வைக்கவில்லை. கல்யாணமாகி வருஷம் 8 ஆச்சு. இப்படியே மலடியாகவே இருந்து விடுவேனோ என்னவோ. ஆமாம் ருக்மணி, யார் கண்டா? பிறந்தகத்து வம்சவாகு அப்படி இருந்தால் அதற்கு யார் என்ன செய்ய முடியும்? வம்சவாகு அப்படி என்று சொல்லுவதற்கு இல்லையடி. இவள் கூட பிறந்த தங்கைகள் 2 பேரும் புக்ககம் போய் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இல்லையோ என்று பெருமூச்சு விட்டாள் ருக்மணி அம்மாள். தெய்வ குத்தமோ என்னவோ, தெய்வ சாந்தி ஏதாவது செய்ய சொல்கிறது தானே. அந்த குறையும் வைக்கவில்லை. அவளும் அவனும் போகாத கோயில் குளம் கிடையாது, ஒன்றும் பாக்கியில்லை. எனக்கென்னவோ ரகுவுக்கு இன்னொரு கல்யாணத்தை செய்து வைத்து விட வேணும் என்று ஆசை. அந்த பெண்ணாலாவது அவன் பிள்ளைக்களி தீராதா? அவள் சம்மதிக்க வேண்டும், அவனும் சம்மதிக்க வேண்டுமே என்று சொல்லும்போது ருக்மணி அம்மாளின் குரல் கம்மியத. சம்மதிக்காமல் என்ன? அவனுக்கும் தான் வயதாகிவிட்டதா என்ன? அவனுக்கு மட்டும் ஆசை இல்லாமல் இருக்குமா? நீதான் சொல்லி அவனை வழிக்கு கொண்டு வரணும் என்று விடை பெற்றுக்கொண்டாள் அலமேலு அம்மாள். இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த மாலாவுக்கு இதயமே வெடித்து விடும் போல இருந்தது. தான் ஒருத்தி இருக்கையில் மறுமணமா? விம்மி விம்மி அழுதாள். ரகுநாதன் ருக்மணி அம்மாளின் ஒரே பிள்ளை. சிறு வயதில் தந்தையை இழந்தவன். சுமாரான சொத்தும் சொந்த வீடு ஒன்றும் இருந்தன. தவிர கிராமத்தில் கொஞ்சம் நிலபுலன் உண்டு. இவைகளை வைத்து கொண்டு வருத்தம் தெரியாதவாறு BA வரையிலும் படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வந்தது அவன் தாயார்தான். உள்ளூரிலேயே உத்தியோகமும் கிடைத்தது. அவனுக்கு பெண் தருகிறேன் என்று பலர் முன் வந்தனர். சில பணக்கார புள்ளிகளும் அவனை அணுகினர். ஆனால் அவன் பணத்துக்கு ஆசைப்படுபவன் அல்ல, லட்சியவாதி, பிடிவாதக்காரன். ஏதோ சாக்கு போக்கு கூறி ஒவ்வொன்றாக தட்டி கழித்து வந்தான். அவ்வளவு பிடிவாதமாக இருந்த ரகுவின் மனம் மாலதியை போய் பார்த்து வந்ததிலிருந்து மாறிவிட்டதைக் கண்டு அவன் தாயாருக்கு ஆச்சரியமாக இருந்தது. பூவலூர் பள்ளிக்கூடத்தில் சாம்பசிவம் ஓர் உபாத்தியாயர். அவரது மூத்த பெண்தான் மாலா என்னும் மாலதி. அவளுக்கு பின் ஒருவராக புக்ககம் செல்ல தயாராக காத்து கொண்டிருந்தனர் 2 தங்கைகள். எத்தனையோ கஷ்டப்பட்டு சேர்த்த ரூபாய் 2000ஐயும் மாலாவின் திருமணத்துக்கு செலவிட தயாராக இருந்தார் அவள் தந்தை. ஆனால் பார்த்துவிட்டு சென்ற பையன்களின் பெற்றோர்கள் 5000க்கு குறையாமல் எதிர்பார்த்தார்கள். ஒவ்வொரு இடமாக நழுவியது. கடைசியில் ரகுநாதனை பற்றி கேள்விப்பட்டு திருச்சி வந்து சேர்ந்தார். அவருக்கு 3 பெண்கள் உள்ளனர் என்பதையும் ஏழை என்பதையும் கேள்விப்பட்டு அவனது மனம் இழுகிவிட்டது. பெண்ணை பார்த்து வர பூவலூருக்கு சென்றான். பெண்ணை பார்த்த உடனேயே பிடித்துவிட்டது. மாநிறமேனி என்றாலுமே அவள் முகத்தில் குடிக்கொண்டிருந்த அலாதியான களையும் பருவ எழிலும் அவனை வசீகரித்து விட்டன. ஒரு நல்ல நாளில் மாலதியும் ரகுநாதனும் தம்பதிகள் ஆனார்கள். ஏழை குடும்பத்திலிருந்து வறுமையின் கொடுமைக்கு உள்ளானவள் என்பதனால் அவளிடம் மிகுந்த அன்பும் ஆதரவும் காட்டினான் அவன். மனம் போல தனக்கு கணவன் வாய்த்ததால் மாலதியும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். முதலில் மாமியார் என்ற ஹோதாவிலே ருக்மணி அம்மாள் சற்று வெகுவாகவேதான் அவளிடம் நடந்து கொண்டாள். எனினும் மாலாவின் அடக்க ஒடுக்கமான நடத்தையும் பரிவான பேச்சும் அன்பான தொண்டும் கடுமையான மாமியாரை கூட வசீகரித்து விட்டன. வருடங்கள் பறந்தோடின. ரகுவும் மாலதியும் கைப்பிடித்த ஆண்டுகள் 8 ஆகின. தன் அன்பு காணிக்கையாக சிறு குழந்தை ஒன்றுக்கு கூட தாயாகவில்லையே அவள். கலீர் என்ற சிறு பொலியாலும்
மழலை மொழியாலும் வீட்டில் குடிக்கொண்டிருந்த அமைதியை குலைக்க ஒரு குழந்தை இல்லையே. ரகுநாதனுக்கு இயற்கையிலேயே கள்ளம் கபடம் அறியாத சின்னஞ்சிறு குழந்தைகளிடம் அலாதியான ஆசை. தன்னை அறியாத உற்சாகத்துடன் அவர்களுடன் விளையாட ஆரம்பித்து விடுவான். கொஞ்சி குலாவுவான். தன் பிள்ளை கல்வி தீர்க்க தனக்கு ஒரு மகவை இல்லையே என்று மாலாவும் வருந்தினாள். அண்டையல் வீட்டு பெண்களுடன் நெருங்கி பழகுவதற்கு கூட அவளுக்கு கூச்சமாக இருந்தது. 2-3 பேர் பேசிக்கொண்டு இருந்தால் ஒருவேளை தன்னை ஒரு மலடி என்று சுட்டி காட்டித்தான் பேசுகிறார்களோ என்று தோன்றும் அவளுக்கு. சிறு குழந்தைகளை கண்டால் பூர்த்தியடையாத தாய்மை உணர்ச்சியும் அன்பும் அவளது இதய பீடத்திலிருந்து பீரிட்டு கொண்டு வரும். உணர்ச்சி ஆவேசத்தில் மிகுந்த பரிவுடன் வாரி எடுத்து மார்புடன் அனைத்து முத்தங்களை சொரிவாள், கொஞ்சுவாள். அதன் முல்லை சிரிப்பிலே தன் சோகத்தை மறந்திடுவாள். சொல்லும் மழலையில் துக்கம் தவிர்த்து விடுவாள். பெருக்கெடுத்தோடும் வஞ்சனையற்ற அந்த அன்புக்கு கூட களங்கம் கூற தயங்கவில்லை சமூகம். அந்த சம்பவம் அவளது மிருதுவான உள்ளத்தை சுக்கல் சுக்கலாக நொறுக்கிவிட்டது. எதிர் வீட்டு ராதையின் குழந்தை 3 வயது சிறுவன். கண்ணன் என்னும் அவன் பெயருக்கேற்ப முகத்திலே குறுகுறுவென்ற ஒரு அசாதாரணமான கலை. சுருள் சுருளான கேசம் அவனது வதனத்தை ஒரு தனி வசீகரமாக ஆக்கியிருந்தது. மாலதியின் வீடே கதி என்று இருப்பான். பிள்ளையில்லாத குறையை சற்று மறந்து இருப்பாள் அவனை கொஞ்சுகையில். மாலதியும் ராதையும் உடன் பிறந்தவர்கள் போல வெகு அந்யோன்யமாக பழகி வந்தனர். மாலாவின் மனத்துயரம் அவளுக்கு தெரியாதா என்ன? குழந்தை கண்ணனை மாலதியிடம் ஒப்படைத்துவிட்டு ராதை எங்கு வேண்டுமானாலும் சென்று விடுவாள். ஒரு நாள் கண்ணனுக்கு உடம்பு லேசாக சுட்டது. ஜுரம் அதிகமாயிற்று. கண்களை திறக்கக்கூட முடியாமல் படுத்து இருந்தது குழந்தை. துடியாக துடித்து விட்டாள் மாலதி. கண்ணன் மீது அவளுக்கு அவ்வளவு வாஞ்சை. ஜுர வேகத்திலும் கூட மாலதி மாமி, மாலதி மாமி என்று குழந்தை கண்ணன் அழைக்கும் பொழுது இதோ இதோ இருக்கேண்டா கண்ணா என்று சாந்தப்படுத்துவாள். வீட்டு காரியத்தை கூட போட்டுவிட்டு குழந்தையை கவனிப்பதற்கு ஓடிவிடுவாள் எதிர் வீட்டுக்கு. அன்று ஜுரம் சற்று தணிந்து இருந்தது. சமையல் வேலையை ஒரு வழியாக முடித்துவிட்டு கண்ணனை காண்பதற்கு எதிர் வீட்டினுள் நுழைந்தவள் உள்ளே தன்னை பற்றி பேசுவதை கேட்டு தயங்கினாள். ராதையின் மாமியார் கூறிக்கொண்டிருந்தாள். விவரம் அறியாத சின்னஞ்சிறு குழந்தையை அந்த கழிசடை வீடே கதி என்று விட்டு வைத்து இருந்ததால் தான் இப்படி கண் திறக்காமல் படுத்துவிட்டது. குழந்தை அருமை அவளுக்கு தெரியுமா? மணி மணியாக பெற்று அந்த மலடி கையால் வளர்க்க விடணுமா? மலடி வயிறு எரிந்தால் பச்சை மரம் கூட பற்றி எரியும் என்று சொல்லுவார்களே. குழந்தை பிழைத்து எழுந்து இருக்கட்டும், அந்த மலடி வீட்டு வாசல் படியை கூட மிதித்து விடாதே என்று ராதையை எச்சரித்து கொண்டு இருந்தாள். இதை கேட்டவுடன் மாலதியின் நெஞ்சம் பகீர் என்றது. வாசல் படியிலேயே கற்சிலை போல நின்று விட்டாள். ஒரு கணம் நிதானித்து குழந்தை கண்ணனை பார்க்காமலேயே வீடு திரும்பினாள். அதற்கு பிறகு குழந்தை கண்ணனை எதிர் வீட்டார் மாலாவின் கண்ணிலே கூட காட்டவில்லை. இதுகாரும் நெருங்கி பழகி வந்த ராதை கூட அவசியமானால் ஒழிய மாலாவிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டாள். அண்டை அயலார்தான் புண்பட பேசுகிறார்கள் என்றால் அனுபவத்திலும் வயதிலும் முதிர்ந்த தன் மாமியார் கூட குத்தலாக பேசுவது அவள் உள்ளத்தை வருத்தியது. மாலதிக்கு ரோஜாப்பூ என்றால் மிகுந்த ஆசை. வீட்டு தோட்டத்தில் நடுவதற்காக 5-6 இளம் கன்றுகள் வாங்கி கொண்டு வந்து இருந்தான் ரகுநாதன். அவைகளை நடுவதன் பொருட்டு கொத்தி பண்படுத்தி கொண்டு இருந்தாள் மாலதி. மாமியார் இதை பார்த்து விட்டாள். அடியே மாலா, தோட்டம் வெறிச்சென்று இருக்கிறதே என்று மிகுந்த ஆசையோடு வாங்கி கொண்டு வந்திருக்கிறான். உன் கையாலா அவைகளை நட வேண்டும்? உன்னை போல அவைகளும் மொட்டையாக நின்றுவிடப் போகின்றன என்று வெடுக்கென்று கூறியது புண்பட்ட அவள் உள்ளத்தை மேலும் நோக செய்தது. எல்லோருமே தன்னை ஒதுக்கி வைத்து பேசுவதையும் இழப்பமாக நடத்துவதையும் கண்டு மனம் புழுங்குவாள். சில சமயங்களில் சிறு குழந்தை போல ஹோவென்று அழ ஆரம்பித்து விடுவாள். ரகுநாதனுக்கு அதன் காரணம் என்ன என்று தெரியாமலா இருக்கும். அன்புடன் அவளை அணைத்து, சி அசடே, அழுதால் நடக்கின்ற காரியமா இது என்று கூறி தேற்றி விடுவான். அவள் மனம் நோகாத வண்ணம் நடந்து கொண்டவன் அவன் ஒருவன்தான். ஆபீஸிலிருந்து திரும்புகையில் கதம்பமோ ரோஜா பூவோ வாங்காமல் வீட்டுக்கு வரவே மாட்டான். விதவிதமான பழங்களும் தின்பண்டங்களும் வாங்கி வருவான். அவனுக்கு மாலதி ஒரு குழந்தையைப் போலத்தானே.
அவளை கூட்டிச் செல்லாமல் ஒரு சினிமாவுக்கு கூட போக மாட்டான். அவளுக்கு என்ன, பிள்ளையா குட்டியா, அலங்காரமாக ட்ரெஸ் செய்து கொண்டு புது தம்பதிகள் போல கிளம்பி விடுகிறார்கள். குழந்தை இல்லையே என்ற வருத்தம் இருக்கிறதா பாரடி என்று தன் காதுபட சிலர் பேசிக்கொள்வதை அவள் கவனிக்காமல் இல்லை. அதை மனதில் வைத்து கொண்டு மறுமுறை தன் கணவன் அழைக்கும் போது வர மறுத்து விடுவாள். ஊரிலே 4 பேர் அப்படித்தான் பொறாமைப்படுவார்கள். அவர்களுக்கு வீட்டில் குழந்தைகள் உபத்திரவம், ஜோடியாக சினிமாவுக்கு போக முடியவில்லை என்ற வருத்தம். நமக்கு நாளைக்கு குழந்தை பிறந்துவிட்டால் போக முடியுமா என்ன என்று எப்படியாவது சமாதானப்படுத்தி அவளை அழைத்து சென்று விடுவான். ருக்மணி அம்மாளுக்கு காலாகாலத்திலே பேரன் பேத்திகளை எடுத்து கொஞ்ச முடியவில்லையே என்ற ஆதங்கம் வலுத்து கொண்டே வந்தது. ஆகவே ரகுநாதனுக்கு எப்படியாவது இன்னொரு கல்யாணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாள். இதுகாரும் அவனிடம் நேரடியாகவே கேட்க வேண்டாம் என்று தயங்கி ஓடி மறைந்த அவளது மனசாட்சி இப்போது தைரியமடைந்தது. அன்று இரவு சாப்பாடு முடிந்ததும் ரகுநாதன் மாடியிலே ஏதோ படித்து கொண்டு இருந்தான். மாலா கீழே கை காரியமாக இருந்தாள். ருக்மணி அம்மாள் மெல்ல ஆரம்பித்தாள். ஏண்டாப்பா, எவ்வளோ நாளைக்குத்தான் இப்படியே இருந்து விடலாம் என்ற உத்தேசம்? குழந்தைகள் இல்லாமல் வீடே வெறிச்சென்று இருக்கு. நான் சொல்லுவதை கேளு. இனிமேல் மாலாவுக்கு பிறக்கும் என்பது நிச்சயமில்லை. மேலண்டை வீட்டு ராமசாமி மாமாவுக்கு ஒரு பெண் இருக்கிறது. கிளி போல மூக்கும் மொழியுமாக நன்றாக இருப்பாள். தாயில்லாத பெண். சித்தி ஒருத்தியிடம் அகப்பட்டு கொண்டு கஷ்டப்படுகிறது. யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவள் வருகின்ற முகூர்த்தமாவது வீட்டிலே கொஞ்சம் குழந்தையும் பிறக்கட்டுமே. நீ சரி என்று ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதான். நாளைக்கே ஒரு மஞ்சள் சரட்டை அவள் கழுத்திலே கட்டி வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து விடலாம் என்று மூச்சு விடாமல் படபடவென்று சொல்லி நிறுத்தினாள். ரகுநாதன் ஒரு கணம் அசந்து விட்டான். மாலதியின் ஸ்தானத்தை, அதுவும் அவள் இருக்கையிலேயே வேறு ஒருத்தியை கைப்பற்றுவது என்பது அவனால் சிந்தித்து பார்க்கக்கூட முடியாத காரியம். ஏனம்மா, மாலா சம்மதிக்க வேண்டாமா என்று அவனையும் அறியாமலேயே கேள்வி வெளிப்பட்டது. சட்டென்று உதட்டை கடித்து கொண்டான். அவள் சம்மதம் எதற்கடா? அவள் அப்படி ஏதாவது தகராறு செய்தால் ஜீவனாம்சம் கொடுத்து விடுகிறேன். மகராஜியாய் நீ உன் பிறந்தகத்துக்கு போய் வாம்மா என்று சொல்லி அனுப்பிவிட வேண்டியதுதான். ஜீவனாம்சம் என்று சொல் தாயின் வாயிலிருந்து வெளிப்பட்டதுதான் தாமதம். புழுவாக துடித்து விட்டான் ரகு. கடைசியில் மாலாவின் கதி இப்படியா ஆக வேண்டும்? சரி, அம்மா யோசித்து பிறகு சொல்கிறேன் என்று கூறி அப்பால் சென்று விட்டான். அன்று இரவு வெகுநேரம் வரையிலும் தூக்கமின்றி புரண்டு புரண்டு படுத்தான். மனதிலே பல்வேறு எண்ணங்கள் கொந்தளித்தன. ஜில்லென்ற மென்கரங்கள் தன்னை தீண்டுவதை உணர்ந்து கண் விழித்தான். மாலதி மிகுந்த பரிவுடன் அவன் அருகிலே அமர்ந்து தலையை கோதிக்கொண்டிருந்தாள். அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். பத்தரை மாற்று பொன்னை ஒத்த மேனியும் அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் மருண்ட அவள் விழிகளும் அவனுக்கு இன்ப லகரியை ஊட்டின. உணர்ச்சி கழிப்பில் பேச்சுக்கு இடமேது அன்புடன் அணைத்து கொண்டான். மாலதி மெதுவான குரலில் சொன்னாள், உங்களை ஒன்று கேட்கலாமா? கோபித்து கொள்ள மாட்டீர்களே? சிறு குழந்தையின் கொஞ்சல் போன்றிருந்தது அவள் குரல். முகத்திலே கேள்விக்குறி தோன்ற அவளை ஆவலோடு பார்த்தான். எனக்கு உடம்புக்கு ஒரு வாரமாக சரியாக இல்லை. அம்மா அப்பாவை பார்த்தும் நாளாச்சு. இங்கே என் மனசுக்கு நிம்மதியே இல்லை. வெறிச்சென்று இருக்கு. ஊருக்கு போய்விட்டு வரட்டுமா என்று கேட்டாள். திடீரென்று பிறந்தகம் போக வேண்டும் என்று அவள் கூறியவுடன் அவனுக்கு உண்மை விளங்கிவிட்டது. சரிதான், அம்மா கூறியவை இவள் காது கெட்டிவிட்டன என்று நினைத்தான். அதற்குள் மாலாவே ஆரம்பித்தாள். எனக்கு விஷயம் எல்லாம் தெரியும். நான் இங்கே இருந்தால் அம்மா கூறிய யோசனைக்கு நீங்கள் சம்மதிக்க மாட்டீர்கள். நம் நன்மைக்குத்தானே சொல்லுகிறார் அவர். ஆனால் அம்மா சொன்னபடி ஜீவனாம்சம் மட்டும் கொடுத்து அனுப்பிவிடாதீர்கள். கஞ்சியோ கூழோ எதை கொடுத்தாலும் குடித்துவிட்டு உங்கள் வீட்டு வேலைக்காரி மாதிரி உங்கள் காலடியிலேயே கிடக்கிறேன். இந்த உதவியை செய்வீர்களா? ரகுநாதனுக்கு வாய் பேச முடியவில்லை. போடி பைத்தியமே, என்னை அவ்வளவு கல் நெஞ்சன் என்றா எண்ணிக்கொண்டாய் என்று தழுதழுத்த குரலிலே கூறி அவளை அன்போடு அணைத்து கொண்டான். வான வீதியில் பவனி வந்த தை மாதத்திய நிலவு முகிலின் நெஞ்சில் நுழைந்தது. ஊரெல்லாம் மோன உவகை சமைந்தது. மறுநாள் எவ்வளவு தடுத்தும் மாலா பிறந்தகம் கிளம்பியது ருக்மணி அம்மாளுக்கு விந்தையாக இருந்தது. ரகு ஏதாவது கோபமாக பேசியிருப்பானோ என்று நினைத்து கொண்டாள்.
எதற்கும் அவள் இருந்தால் சரிப்படாதுதான். கொஞ்ச நாள் அவள் கண்களில் படாமல் இருந்தால் நல்லதுதான் என்று எண்ணி சமாதானம் அடைந்தாள். மாதங்கள் 4 கழிந்தன. மாலா சென்றுவிட்ட பின் ரகுநாதனுக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு யுகங்களாக விரிந்து காணப்பட்டன. ஆபீஸிலிருந்து களைப்புடன் வீடு திரும்புகையில் மலர்ந்த முகத்துடன் வரவேற்று அன்புடன் உபசரிக்க மாலதி இல்லையே. தவிர ஒவ்வொரு நாளும் தாயாரின் வற்புறுத்தல் அதிகரித்து கொண்டு வந்தது. ரகு வாய் மூடி மௌனியாக இருந்தான். அவன் மனம் வேதனைப்பட்டது. அம்மாவின் பிடிவாதத்தை கண்டு மனதிற்குள் கோபப்பட்டான். ஆனால் அவன் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. ரகுவின் மௌனத்தை தனக்கு சாதகமாக உபயோகித்து கொண்டு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தாள் அவன் தாயார். விவாகத்துக்கு நாள் குறிப்பது பற்றி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தன. அப்போதுதான் அந்த கடிதம் வந்தது. பூவலூரிலிருந்து அவன் மாமனார் எழுதியிருந்தார். மாப்பிள்ளை ரகுவுக்கு ஆசிர்வாதம். இவ்விடம் மாலதி மற்ற யாவரும் சௌக்கியமாக இருக்கிறார்கள். முன் அறிவிப்பே இல்லாமல் திடீரென்று அவள் இவ்விடம் வந்தது எங்களுக்கு திகைப்பாக இருந்தது. தம்பதிகளுக்கிடையே ஏதேனும் மனஸ்தாபமோ என்று கூட நினைத்தேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று பிறகுதான் தெரிய வந்தது. மாலதி இங்கு வந்தது ஒரு விதத்தில் நல்லதாயிற்று. இப்பொழுது அவள் 4 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாள். அவளுக்கு இங்கு இருப்பே கொள்ளவில்லை. அங்கு வரவேண்டும் என்று துடிக்கிறாள். ஆகவே நாளை மெயிலில் மாலதியை அழைத்து கொண்டு வருகிறேன். வளைகாப்பு சீமந்தம் என்று இருக்கின்றனவே. உன் உடம்பை கவனித்து கொள்ளவும். சாம்பசிவம் கடிதத்தை திருப்பி திருப்பி படித்தும் கூட அவனுக்கு அலுக்கவில்லை. உடலும் உள்ளமும் ஒருங்கே பரவசத்தில் பூரித்து போயின. தான் இன்னொரு கல்யாண சங்கடத்திலிருந்து மீண்டதை எண்ணி சந்தோஷப்பட்டான். மாலா தாயாக போகிறாள். அப்பா என்ற மழலை மொழிந்து தளிர்கரங்களால் தன் கழுத்தை கட்டிக்கொள்ள ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்ற எண்ணம் அவனை ஆனந்தத்தில் ஆழ்த்தியது. மகிழ்ச்சி மிகுதியால் குதித்தான். கடிதத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் அவன் தாய் எல்லையற்ற ஆனந்தமடைந்தாள். என்னடா திடீரென்று பிறந்தகம் போகிறேன் என்கிறாளே என்று பார்த்தேன். இப்பொழுதுதான் தெரிகிறது மர்மம். ஏண்டா இங்கேயே இருந்திருந்தால் மசக்கை பொண்ணுக்கு வேண்டியவைகளை நான் செய்ய மாட்டேனா? ரொம்ப நாளைக்கு பிறகு பிள்ளை ஆண்டிருக்கிறாள். சௌக்கியமாக இருக்க வேண்டும். மறக்காமல் ஸ்டேஷனுக்கு போய் அழைத்து வா. நல்ல வேளை இன்னொரு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கவில்லை. அவர்களை வேறு இடம் பார்க்க சொல்லிவிடுகிறேன் என்று மூச்சு விடாமல் கூறினாள். தன் தாயாருடைய கண்களிலே ஆனந்த கண்ணீர் துளிர்த்ததை ரகுநாதன் கவனிக்காமல் இல்லை. வயிறும் பிள்ளையுமாக வந்து சேர்ந்தாள் மாலா. யாவரும் குதூகலத்தில் ஆழ்ந்து இறந்தனர். எங்கே ஜீவனாம்சம் கொடுத்து அனுப்பிவிடப் போகிறீர்களோ என்று பயந்து விட்டேன் என்று கண்ணம் குழி விழ கொஞ்சலாக கேட்டாள். அவள் கண்களில் குறும்பு குறுகுறுத்தது. அவளை உச்சி முதல் உள்ளங்கால் வரையிலும் ஊடுருவி நோக்கினான் ரகுநாதன். வயிறும் பிள்ளையுமாக இருந்ததால் ஒரு புறம் ஒரு கழித்தவாறு நின்று கொண்டிருந்தாள். வதனத்தில் ஒரு தனி கவர்ச்சி, அந்த வசீகரத்தில் ஒரு குளுமை. மெல்லிய கீற்று போன்ற இதழ்களிலே முறுவல் ஊறும்போது குழி விழும் ரோஜா கன்னங்கள். அவன் பரவசம் அடைந்தான். அவளை அன்புடன் தன் அருகில் அழைத்து அணைத்து கொண்டான் ரகுநாதன். அப்போது ஏனோ அவளது முகம் நாணத்தால் குங்குமம் போல சிவந்தது. எல்லாமாக சேர்ந்து மாலா ஒரு பொற்பாவை போல விளங்கினாள். அன்பானவர்களே, டிவிஆர் அவர்கள் எழுதிய ஜீவனாம்சம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.